சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலில் விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க. அதாவது இந்த ஆனி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு 3ஆம் பாவத்திலே சூரிய பகவானும் அதே போல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் 5ஆம் பாவத்தில் செல்கிறாரு. ஜென்மஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் 11ல் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பெயர்ச்சி ஆகிறார் இல்லைங்களா 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். அதுக்கு ரெட்ரோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர். அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது. இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது. அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில். குறிப்பாக இந்த ஆணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதே போல் ஜூலை மாதம் 2ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 13, 14, 16 ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது. அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன், என்னென்ன சாமியை கும்பிடணும், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். தெளிவாக கேளுங்க. விருச்சிக ராசியாகிய உங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் ஆனி மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கேளுங்க. விருச்சிக ராசி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய்ங்க. அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது செவ்வாய் தான். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாமே இருந்தாலும் கூட, நிறையா சொத்துக்கள் பத்துக்கள் நிறையா விஷயங்கள் நிறையா எல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுடைய தனித்துவமான வாழ்க்கை அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு 80% ஆஃப் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது பொருந்துங்க. 80% விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது பொருந்தும். அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சந்நியாசமான வாழ்க்கை தான். திருமணம் ஆகிருக்கலாம், குழந்தைங்க பிறந்திருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு 60% அவங்க சன்னியாசி தான். 60% வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் சன்னியாச வாழ்க்கை, 40% வாழ்க்கை மட்டுமே லௌகீகமான வாழ்க்கை. ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. எல்லோரிடமும் ஒரு சகஜமாக பழகக்கூடிய தன்மை இவங்களுக்கு ரொம்ப குறைவு. சகஜமாக பழகிறவங்க யாராக இருந்தாலும் தப்பை பொறுத்துக்கிறவங்க தான் சகஜமாக பழக முடியும். விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் தப்பை பொறுத்துக்க மாட்டாங்க. அப்போ இது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய அபிவிருத்திக்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க எந்த இடத்துல வேலை செய்கிறாங்களோ அவங்க வேலை பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப கணக்கச்சிதமாக வேலை செய்கிறவங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோமோ அந்த பிளாட்ஃபார்ம் முழுவதுமே அவங்க வியாபித்து அந்த வேலை செய்வாங்க. 10%னா அந்த 10%க்குள்ளே இருப்பாங்க. 10.1க்கு போக மாட்டாங்க. அவங்க அதுக்குள்ளே எந்த அளவுக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துலேயும் தன்னுடைய வியாபகத்தை நிலைநிறுத்துகிறவங்க விருச்சிக ராசிக்காரங்க. இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
அதே மாதிரி மற்றவங்க வந்து அதிகமாக இவங்களோட உழைக்கு கம்மியாக இருக்கிறவங்க கூட இவங்களோட அதிகமாக வளர்ச்சியை நோக்கி போகக்கூடியது விருச்சிக ராசிக்காரங்களுக்கே ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் மனசுக்கு. சரி, இவ்வளோ நேரம் அவங்களுடைய பொது பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுடைய இந்த மாத பலனுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 10ஆம் பாவத்தில் இருக்கார். எதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப இதுவாக செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ராசிநாதன் செவ்வாய்ங்க. இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அவங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வேலைகளில் ரொம்ப ஆர்வமாக செய்கிறது, சில தவறுகளை பொறுத்து கொள்ளாத முடியாத சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருப்பது, அதனால் அவங்க தவறையே செய்யாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுன்னு ரொம்ப அபிவிருத்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து உங்களுடைய 9ஆம் பாவத்தில், அதாவது 10ஆம் பாவத்தில் முக்கியமான கிரகங்கள் 2 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது. அதாவது செவ்வாய் பகவானும் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. இது எந்த மாதிரியான நன்மைகளை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஜீவித மாற்றம். ரொம்ப நாளாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுலேருந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ மாறுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதோ ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கேன், அந்த இடத்துக்கு மாறலாமா வேணாமான்னு ரொம்ப இதுவாக இருக்குது, இப்போ நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு மனசு பிடிச்ச இடத்துல இருந்து மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்ய போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. அவ்வளோதான். அதனால் நல்ல அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒன்று விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அஷ்டமத்தில் குரு மறைஞ்சிருக்காரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதில் கூடுதலாக சூரியனும் வந்து மறைகிறார். இப்போ குருவையும் மறைக்கிறாரு, சூரியனும் மறைகிறார். சூரியனுடன் செல்லக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது அஸ்தமித்து விடும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரனுடைய, அதாவது இந்த சூரியனுடைய சஞ்சாரம் முக்கியமாக குருவை அஸ்தமிக்க வைக்குது. அதனால் குரு அஷ்டமத்தில் மறைவதனால ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்ன சில கெடு பலன்கள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உணவு பதார்த்தங்கள் சம்மந்தப்பட்டது, வெளியூர் இதுக்கு போயிட்டு வரக்கூடிய காலத்தில் செய்வது, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க. அதில் கூடுதலாக இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி, இந்த அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்கறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும். அஸ்தமனம் ஆனாலும் கூட அவருடைய பார்வை வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். குரு பார்வை நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் நேரடியாக பூமியை தான் பார்க்க மாட்டார். அஸ்தமன காலத்தில் பூமியை பார்க்க மாட்டார். அவனுடைய ஆனால் விசேஷ பார்வை அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தை பார்க்குறதாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்ப்பதாக இருக்கட்டும், அல்லது 5ஆம் பாவத்தை பார்ப்பதாக இருக்கட்டும், இந்த பார்வை நல்லபடியாக இருக்கும். பார்வை நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. மார்ச் மாதம் 2026 அடுத்த வருஷம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி ஆகிறாரு. அதனால் அது வரையில் கூட நீங்கள் மாதந்தோறும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் போட்டுவாங்க. நல்ல பலன் கிடைக்கும். அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. சிவாய நமக. அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது, நிறையா கிடைக்குது, இல்லை கம்மியாக கிடைக்குது, தடையாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது. அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும், அது எது மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றுது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அடியனுடைய நம்பர் இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன், சென்னை திருவான்மியூரில். நேரடியாக கூட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலாம். அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன், நான் ஃபோன்லேயே உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நிறைய நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, நிறைய கிரக பிரவேசங்கள், அதே போல் வந்து நிறைய சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தினம் அல்லது மறுதினம், இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்றைக்கோ அல்லது மறுநாள்லையோ நீங்கள் உடனே கூட அல்லது 2-3 நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு உண்டான பலன்களை ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சிவாய நமः.